அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம் மாணவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே பிள்ளைகள், நாங்கள் டிரெக்டாக பாடத்துக்கு போவோம். ஏற்கனவே 10 நிமிஷம் டிலே ஆகிட்டு, ஸோ நாங்கள் பாடத்துக்கு டிரெக்டாக போவோம். நாங்கள் இன்னைக்கு படிக்க போகிற தலைப்பு அரசறிவியல் என்றால் என்ன, அரசறிவியல் என்றால் உண்மையில் என்ன. மெயின் தலைப்பு அரசறிவியல் என்றால் என்ன என்றது தான் நாங்கள் இன்றைய பாட வேலையில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சரி, ரைட். எனவே நாங்கள் பாடத்துக்கு நாங்கள் டிரெக்டாக போவோம். ஸோ அப்போ இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறது மொத்தமாக அறிமுக கிளாஸஸ் வந்து நாங்கள் 2 நாங்கள் முடிச்சிட்டோம். ரைட், 2 அறிமுக கிளாஸஸ் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். அதோட வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு யூடியூப் தளத்தில் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ நாங்கள் இன்னைக்கு 3வது வகுப்புல நாங்கள் அனைவரும் சந்திச்சு இருக்கிறோம். சரிதானே? ரைட். இன்னைக்கு நாங்கள் 3வது வகுப்புல பார்க்க இருக்கிற முக்கியமான டாபிக் வந்து அரசறிவியல் என்றால் என்ன. ரைட், நாங்கள் அறிமுக கிளாஸ்ல நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அரசியல் என்றா என்ன, அரசறிவியல் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது அரசறிவியல் என்றா என்ன, அதோட இயல்பு, ஒரு கற்கை துறையா, அரசியல் என்றால் என்ன, அரசாங்கம் ஆட்சி, இந்த இவற்றின் அறிமுகம். மெயினா சொல்ல போனா அரசியல் என்றால் என்ன, இதைத்தான் நாங்க இன்னைக்கு முக்கியமாக நாங்க பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகள். அரசறிவியல் என்றால் என்னன்றதுதான். சரிதானே? ரைட், ஓகே. எல்லாரும் செக் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களோட ஆன்சரை வந்து நீங்க செக் பாக்ஸ்ல போடலாம். சரி, நான் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன். நீங்க உங்களோட செக் பாக்ஸ்ல அவங்களோட ஆன்சரை நீங்க போடலாம். செக் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. ரைட். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க எல்லாருமே எல்லாரோட வீட்லயும் வந்து இன்னைக்கு என்ன, அதாவது ரிமோட் டிவி இல்லாத வீடுகள் இல்ல, பெரும்பாலும் குறைவு, அதாவது அதிகம் எல்லாரோட வீட்லயும் டிவி இருக்குது. சரியா? ஸோ இன்னைக்கு நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இன்னைக்கு வீட்டுல ரிமோட் டிவி இருக்குதானே, அந்த டிவியோட ரிமோட் யார்ட கையில இருக்கணும்னு சொல்லி முடிவு செஞ்சது யார்? செக் பாக்ஸ்ல போடுங்க. உங்களோட டிவியோட ரிமோட் வந்து யார்ட கையில இருக்கணும்னு சொல்லி உங்களோட வீட்டுல முடிவு செஞ்சது யார்? நான் தான். ஆஹா, எங்கட ஹோம்ல இல்லையாம். சரி, ஆஹா. பெஸ்ட்டுக்கே வந்து ஒரு ஆன்சர் நான் தான் முடிவு செஞ்சேன். ரைட். எல்லாரும் பிரதர், வாப்பா, டாட் எங்க வீட்டுல இல்ல. ஓகே, நான் தான் முடிவு பண்ணுவேன். ஆஹா, சரி, ஓகே. சரி, பெரும்பாலும் உங்களோட பதில் வந்து ஒவ்வொருத்தரா அனுப்புறீங்க. நான் இதை சொல்லுவா. ரைட், இந்த டிவியோட ரிமோட் வந்து உங்களோட அம்மாட்ட தாய்கிட்ட இருக்குமா இருந்தா அது குடும்ப ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதே அந்த டிவியோட ரிமோட் உங்களோட தந்தைகிட்ட இருக்குமாக இருந்தா அது ஜனாதிபதி ஆட்சின்னு சொல்லுவாங்க. ரைட். அதே அந்த ரிமோட்டை தாய்க்கும் தந்தையும் கொடுக்காம நீங்க பிடுங்கி எடுத்துட்டா அதை இராணுவ புரட்சின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப நீங்க செஞ்சது என்ன? மைக்க மீட் பண்ணி சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. இராணுவ புரட்சி. இராணுவ புரட்சி தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. ஏ புள்ள நீங்க இப்படி செய்றீங்க? நல்லம்மா. என்ன புள்ள நீங்க செய்யறது நல்லம்மா. அப்ப அப்ப இராணுவ புரட்சி தானே செஞ்சுக்கிறீங்க. என்னோட வீட்டுல நல்ல இராணுவ புரட்சி தானே வீட்ல அது. phone தராட்டி TV தானே சரி பார்க்க முடியும். இராணுவ புரட்சி தானே அது. சரி, ரைட். இப்ப நான் கேட்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது இப்ப நான் கேட்டது ஒரு கேள்வி. இந்த ரிமோட் யாரிடம் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்குள் அரசியல் இருக்குதா? செக் பாக்ஸ்ல போடுங்க பாம். மூணு ஆன்சர் நான் சொல்றேன். ஒன்று இருக்கு, இல்லாட்டி இல்ல, இல்லாட்டி ரிமோட் கிடைச்ச பிறகு சொல்லுறேன். என்ன நம்மட புள்ளைகள் இவ்வளவு அறிவு படைச்ச புள்ளைகளா மாறிட்டு 2 கிளாஸ்லயே ஒரு ஆன்சராலும் மாறி வருது இல்லையே. எல்லாரும் இருக்குன்னே சொல்றீங்க. அதுக்கிடையில அறிவு படைச்ச அரசியல் அறிவு படைச்ச மக்களை மாறிட்டீங்களா? சரி, சரி. இப்ப இன்னும் ஒருத்தராலும் சொல்லல. 100 பேர் தான் 100 பேருமே என்ன சொல்றீங்க? இருக்குன்னு தான். இதுல ரிமோட் யாரிடம் இருக்கணும் இடத்துல நான் கேட்கிறேன், அரசியல் இருக்குதான். எல்லாருமே இருக்குன்னு சொல்லி ஒரு ஆன்சர் வந்து இது இல்ல. ரைட். 100 பேர் இருந்தா 99 ஆன்சர் இருக்குன்னு வந்து இது ஒரு ஆன்சர் மட்டும் இல்லன்னு வந்து. சரி, இப்ப நான் கேட்கிறேன், இதை நீங்க எப்படி அரசியல் என்று சொல்றீங்க? ஒரு பிள்ளை சொல்லிக்கிறது தெரியா எனக்கு. ரைட், ஓகே.
3 பதிலுக்கு நாங்க வருவோம். சொல்லுங்களேன் பிள்ளைகள், மைக் இது பண்ணி சொல்லுங்க. இதுல அரசியல் இருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ரிமோட் அது அதிகாரத்தை பயன்படுத்துதே. வெரி குட். அங்க என்ன இருக்குது? அதிகாரம். அதிகாரத்தை அங்க பயன்படுத்துறாங்க. தென் அதிகாரம்ண்டா அது எதுக்குள்ளுக்கு வரும்? அரசியலுக்கு தான் அதிகாரம் நீக்குது. ரைட், சரி. இல்லைன்னு சொன்னீங்க தானே, உங்களோட பதில் என்னம்மா? இல்லைன்னு சொன்ன பிள்ளை நான் ஃபாத்திமா தான் இல்லைன்னு போட்டிருந்தேனா? சரி, ஃபாத்திமா உங்களோட பதில் என்னம்மா? ரினா தெரியாண்டு போட்டிருந்தாங்க. தென் உங்களோட பதில் ஃபாத்திமா சொல்லுங்க. எனக்கு தெரியாது சார், நான் சும்மா போட்டேன். தெரியா, சரி, ஓகே. ரினா தெரியாண்டு போட்டிக்கிறாங்க. ரைட், எனவே இதுளுக்கு அரசியல் இருக்குது என்றால் அங்க ஈக்கிறது அதிகாரம். ரைட், எனவே இதை நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரிதானே? ரைட், இப்ப நாங்க பார்ப்போம் இந்த அரசறிவியல்ட இயல்பை நாங்க பார்க்கணும். சரிதானே? ரைட், இப்ப நாம ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம். அரசறிவியல் அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி பேமெண்ட் குரூப்ல வந்து நான் டியூட் ஒன்று நான் போட்டிக்கிறேன். அந்த டியூட் வந்து நீங்க பிடிஎஃப் ஆக எடுத்து வச்சுக்கணும். சிலபஸ் கைட் நாங்கள் போட்டிக்கிறோம். ஏன்னா சிலபஸ் ஷெடியூல் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன். ஸோ அதில் அரசியல் மற்றும் அரசறிவியலை அறிந்து கொள்றல் என்ற இந்த தலைப்புல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இவ்வளவு தலைப்பு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இந்த தலைப்புல இந்த இங்கால இருக்கிற அரசறிவியல் என்றால் என்ன என்ற அந்த தலைப்பு மட்டும் தான் நாங்கள் பார்க்கிறோம். அரசியல் என்றால் என்ன, அதை நாங்கள் அடுத்த தலைப்புல நாங்கள் பார்ப்போம். சரி, ரைட். இப்போ மகள் முதலாவது யூனிட்டை வந்து உங்களுக்கு குரூப்ல நான் பேமெண்ட் குரூப்ல போட்டிக்கிறேன். அப்போ அதை நீங்க பிரிண்ட் எடுத்து தான் வந்திக்கணும். ஸோ இதுல ஒரு அறிமுகம் ஒன்று தந்திக்கிறான். இப்ப இந்த அறிமுகம் அரசறிவியல் என்றால் என்ன, இதுகளைத்தான் நாங்க இன்றைய பாட வேலையில நாங்க ஆலோசனை செய்ய இருக்கிறோம். சரிதானே? இப்ப அரசியல் என்றால் சாரி, அறிமுகத்தை வந்து நாங்க ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம். சரிதானே? இப்ப அரசறிவியல் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் அது வந்து அரசையும் அரசாங்கத்தையும் மட்டும் படிக்கிற பாடம் இல்ல. அதிகாரம் எப்படி உருவாகிறது, அதிகாரத்தை யார் பயன்படுத்துறாங்க, வளங்களை எப்படி பகிரப்படுகிறது, அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன, இதெல்லாம் படிக்கிற ஒரு பாடம் தான் அரசறிவியல் என்று சொல்லுவாங்க. ரைட், இதெல்லாம் படிக்கிற ஒரு பாடம் தான் அரசறிவியல் என்று சொல்லுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்க வச்சுக்கொள்வோமே, ஒரு கிளாஸ்ல ட்ரிப். ரைட், இப்ப நாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்க வச்சுக்கொள்வோமே, இப்ப ஒரு கிளாஸ்ல ட்ரிப்ஸ் எல்லாம் முடிவெடுக்கிறது யாரு? ஒரு கிளாஸ்ல இப்ப நாம எல்லாம் என்ன செய்யணும், ட்ரிப் போறோம். எனவே இங்க முடிவெடுக்கிறது யாரு? நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் கொண்டு போகணும், ஒரு அதஹச ஒரு ஐடியா ஒன்று வருது. எனவே அதை முடிவெடுக்கிறது யாரு என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது தானே? ரைட், நீங்க ரைட். அப்படி வந்தாலுமா எங்கு செல்றது, யார் பணத்தை சேகரிக்கிறது? பிரின்சிபல். யார் முடிவெடுப்பது, யாருக்கு? பஸ் விண்டோ சீட் தானே, ஏன்னா ட்ரிப்னால விண்டோ சீட் தான் முதல்ல, ஜன்னல் சீட். அடுத்தது யாரு கிளாஸ்ல லீடர், சிறந்த உணவு யாருக்கு? அப்ப இது இந்த மாதிரி விஷயங்கள்ல முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்குது தானே. எனவே முடிவெடுக்கிற இடத்துல ஒருத்தரால இப்ப நான் வச்சுக்கொள்ளமே இன வந்து இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விட தேடுறதுக்கு முடிவெடுக்கிற ஒரு ஆளா நான் இருந்தேன் என்ன ஈக்குது? அதிகாரம் ஈக்குது. எனவே அதிகாரம் தான் நீங்க முக்கியமான ஒன்று. எனவே இதுல பாருங்க, இப்ப நாங்க இந்த விஷயம் நாங்க இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணது, அதாவது நாங்க ஒரு ட்ரிப் ஒன்று போக போறோம்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டதுல எல்லா விஷயம், எங்க போற, எங்க போற, எத்தனை மணிக்கு போற, எந்த இடத்துக்கு போற, என்ன சாப்பாடு, யாருக்கு விண்டோ சீட், இப்படி எல்லா விஷயங்களும் தானே. அப்ப அதுல வந்து எப்படின்னா முடிவெடுக்கணும் என்ற ஒரு விஷயம் ஈக்கும், அதிகாரம் என்ற ஒரு விஷயம் ஈக்கும், வளங்களை பகிர்ந்தது ஒரு விஷயம் ஈக்கும், முரண்பாடாக சண்டைகளும் வரும், சமரசம் சமாதானம் வரும். எனவே இதற்குள்ளும் அரசியல் இருக்குது. ட்ரிப் கொண்டு போமா என்ற ஒரு அந்த சின்ன பிள்ளை கேஸ் உள்ளுக்கும் கூட அரசியல் இருக்குது. ரைட், ஏன்னா ஜன்னல் சீட் வேணும்னு சொல்லி ஒரு பிள்ளை சொல்லுது, இன்னொரு பிள்ளை சொல்லுது இல்ல ஜன்னல் சீட் வேணும்னு எனக்குன்னு சொல்லுது. அப்ப அந்த இடத்துல யாருக்கு ஜன்னல் சீட் கிடைக்குதோ அந்த டைமுக்கு அதிகாரம் தான் ஐநா வைக்காம, அப்ப அதுலயும் கூட அரசியல் இருக்குது பிள்ளை. ரைட், எனவே இப்ப நான் கேட்கிறேன், பாப்போமே, ஒரு கேள்வி. ஆனா நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இதுக்கு பிள்ளையாத்தான் சொல்லுவீங்க. ரைட், உங்களோட செட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி 4 ஆன்சர் சொல்றேன். நீங்க உங்களோட ஆன்சரை ஏயா பியா சியா டியான்னு சொல்லி நீங்க சொன்னா சரி. சரியா? கேள்வி என்னடா, ஒரு நாட்டோட அரசியலை புரிஞ்சு கொள்ள முதல்ல எதை படிக்கணும்? ஏ
அரசு, பி அரசாங்கம், சி அதிகாரம், டி மேல சொன்ன 3. கேள்வி திரும்பவும் கேட்கிறேன். ஒரு நாட்டுல அரசியலை புரிந்து கொள்ள முதல்ல எதை படிக்கணும்? ஏ அரசு, பி அரசாங்கம், சி அதிகாரம், டி மேல சொன்ன 3. நினைச்சேன் பெரும்பாலான பிள்ளைகள், சில பிள்ளைகள் சரியாதான் சொல்லிக்கிறேன், சில பிள்ளைகள் சரியாதான் சொல்லிக்கிறாங்க. சில பேர் ஏன்னு அனுப்பிக்கிறாங்க, பின்னு அனுப்பிக்கிறாங்க, சி டின்னு சொல்லி பிள்ளைகள். அவங்களுக்கு ஏன் தெரியுமா குழப்பம்? நான் இதுக்கு அந்த ஏண்டெல்லாம் வருது ஆன்சர். ஏ சொன்னாலும் பில, பி சொன்னாலும் பில, சி சொன்னாலும் பில, டி சொன்னா தான் சரி. காரணம், நான் இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். இதுக்கு முதல்ல நான் சொல்லிட்டு ஆரம்பம் கிளாஸ்ல, ஒரு நாட்டோட அரசியலை புரிந்து கொள்ள முதல்ல எதை படிக்கணும்டா, அரசை மட்டும் படிச்சு போதா, அரசாங்கத்தை மட்டும் படிச்சு போதா, அதிகாரத்தை மட்டும் படிச்சு போதா, என்னத்தை படிக்கணும்? மேல உள்ள 3ஐயும் படிக்கணும். 3ஐயும் படிக்கணும். ஒன்றை மட்டும் படிச்சு போடாது, 3ஐயுமே நாங்க படிக்கணும். அது மிக முக்கியமானது பிள்ளைகள், ரைட்? இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த இப்ப நாங்க கேட்கறது ஒரு நாட்டோட அரசியல், அரசறிவியல் என்றாலே நாங்க படிக்கிறது அரசியலை தான். நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொல்லிட்டேன், சண்டை பிடிச்சா அரசியல், அதை படிச்சா அரசறிவியல். அமானி தூக்குல தொங்கின அரசியல், அதை நாங்க படிச்சா அரசறிவியல். அரசறிவியல். மதுஷா வானத்துல பறந்த அரசியல், அதை படிச்சா அரசறிவியல். அரசறிவியல். எது நடக்குதோ அது அரசியல். அந்த நடக்கைக்கு கற்றல், அந்த கற்கிற என்ற ஒரு வேர்ட் வந்தாலே அது அரசறிவியல். எனவே அரசறிவியல் என்றா எதை படிக்கிற? அரசியலை தான் படிக்கிற. இதுதான் சிம்பிள் ஆன்சர். அரசறிவியல் என்றா சும்மா உங்களோட வீட்டுல யாராலும் கேட்டாங்கன்னா அரசறிவியல் பாடத்தை என்ன படிக்கிறீங்க? நாட்டு அரசியலை தான் படிக்கிற. இதுதான் மீனிங், அதுதான் அர்த்தம். சரி, ரைட். எனவே இன்றைக்கு பிள்ளைகள் இந்த அரசறிவியல் பாடம் ஒரு தனித்துவமான ஒரு கல்வித்துறையாக இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கிறது. ஆனா ஆரம்பத்துல தனியான ஒரு பாடமாக இருக்கல, ஏன்னா அது பல்வேறு துறைகளோட ஆரம்பத்தில் நான் ஆல்ரெடி அறிமுக கிளாஸ்ல பார்த்துருந்தேன். அரசறிவியல் பாடம் ஏனைய கற்கைகளோட இணைஞ்சுதான் இணைஞ்சுன்னா, குறிப்பாக மெய்யியல் பாடம், ஒழுக்கவியல், வரலாறு, சட்டம், சமூகவியல், பொருளியல், இந்த பாடங்கள் தான் இணைஞ்சிருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் இணைஞ்சு அந்த தனித்துவ ஒரு தனிப்பாடமாக வளர்ச்சி அடைஞ்சு வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்கிறேன், ஒரு மொபைல் உருவாகணுமா இருந்தா கேமரா, இப்ப வச்சுக்கோமே, ஒரு மொபைல் உருவாகணும் இந்த கேமரா மட்டும் இருந்தா போதுமா? இல்ல. இல்லாட்டி இதுக்குரிய இந்த பேட்டரி ஒன்று இருந்தா மட்டும் போதுமா? இல்ல. இல்லாட்டி நான் உங்களோட கான்டாக்ட் பண்றதுக்கு அந்த இன்டர்நெட் இருந்தா மட்டும் போதுமா? இல்லாட்டி இதை உருவாக்குறதுக்கு இப்படித்தான் ஐபோன் 17, 18 ப்ரோ மேக்ஸ் இருக்கிறதுக்கு அந்த டிசைன் மட்டும் போதுமா? இல்லாட்டி இதுக்குரிய சாஃப்ட்வேர் மட்டும் போதுமா? என்ன தேவை? என்ன தேவை? அப்ப எல்லாம் தேவை. எல்லாம் தேவை. ஒரு போன் உருவாகணுமா இருந்தா எல்லாம் தேவை. அதே மாதிரி அரசியலை நாங்க தெளிவா புரிந்து கொள்ளணுமாக இருந்தா வரலாறு அறிவும் தேவை, பொருளாதார அறிவும் தேவை, சட்ட அறிவு தேவை, சமூக அறிவு தேவை, ஒழுக்க அறிவும் தேவை. இந்த எல்லா அறிவும் தேவை, ரைட்? எனவே ஒரு நாட்டில பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் அது அரசியலை பாதிக்குமா? உங்களோட ஆன்சர் என்ன? எஸ் ஓ நோ? எஸ். How? பொருளாதாரம் அரசியலுக்குள்ள தானே வர. பொருளாதாரம் அரசியலுக்கு தான் வருது, ரைட்? பொருட்கள விலை அதிகம். இப்ப நம்ம நாட்டுல பாருங்களேன், இப்ப பெட்ரோல் விலை கூட்டிட்டு, ஏன்னா விலை கூட்டிட்டு, வாகனங்களோட விலை கூட்டிட்டு. எனவே ஒரு நாட்டுல பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் அது அரசியலை பாதிக்கும் தான். ஏன்னா பொருட்கள விலை அதிகரிக்குது, அவுட்டோவா அதிகரிக்குது. மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்க. ஏன்னா சம்பளம் தேவை, சம்பளத்தை கூட்டணும்னு போராடுறாங்க. அரசாங்கங்கள் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி விரட்டி அடிச்சு தானே அரசாங்கங்கள் மாற்றி பண்டகுமார் திசாநாயகட அரசாங்கம். அதே மாதிரி புதிய கொள்கைகள் உருவாக்கப்படலாம். எனவே பொருளாதாரத்திலும் அரசியல் ஈக்குது, ரைட்? இப்ப இதுல இன்னொரு கேள்வி ஒன்று, நான் ஜூம் செட் பாக்ஸ் ஓபன் பண்ணி நீங்க சொல்லுங்க, சரியா? ரைட். ஜூம் செட் பாக்ஸ் ஓபன் பண்ணி ஒரு ஆன்சரை போடுங்க. திரும்ப நான் சொல்ற என்னடா, அரசறிவியலுடன் தொடர்பில்லாத துறை எது?
இதுதான் கேள்வி. நான் 4 ஆன்சர் சொல்றேன், உங்களோட ஆன்சரை போடுவேன். கேள்வி திரும்புகிறேன். அரசறிவியலுடன் தொடர்பில்லாத துறை எது? ஒன்று வரலாறு, சாரி, ஏ வரலாறு, பி பொருளியல், சி சட்டம், டி எதுவும் இல்லை. அச்சச்சோ. ஓகே, மைனாரிட்டி பெரும்பாலும் சரியான ஆன்சர் தான் வருது. ஆனாலும் அதுல பிழையான ஆன்சரும் அடிக்கிறீங்க. நான் கேட்டேன் அரசறிவியலுடன் தொடர்பில்லாத துறை என்று. பெரும்பாலானவர்கள் பி ஆன்சர் சொல்றீங்க. நான் 4 ஆன்சர் தந்தேன். வரலாறு, பொருளியல், சட்டம் எதுவும் இல்லை அப்படின்னு. நினைக்கிற எல்லாருமே அடிச்சுக்கிற ஆன்சர் எதுவும் இல்லை. எஸ், அரசறிவியலுடன் தொடர்பில்லாத துறை எதுன்னு கேட்டா எல்லா துறைகளும் தொடர்படுது. ரைட்? மேல வரலாறு தொடர்படுது, பொருளியல் தொடர்படுது, சட்டம் தொடர்படுது. அப்ப நீங்க பெரும்பாலானவங்க சொன்னீங்க பொருளியல் தொடர்படுது இல்லைன்னு. பி ஆன்சர். அப்ப அது பிள்ளை. எல்லாமே தொடர்படுது. ரைட்? அதே மாதிரி பிள்ளை, இப்ப நாங்க இந்த அரசறிவியலை ஆய்வு செய்யறேன்னு சொன்னா பல அணுகுமுறைகள் இருக்குது. சரியா? அதுகளைத்தான் நாங்க உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பிள்ளைகள் நான் பேசுறேன் ஓ கேக்குதா? சார். ஓ சார். இது சார். ஓகே, கேமரா விசிபிள் ஆகுதானே? ஓ சார். இதாவது. ரைட், ஓகே. திடீர்னு காணாம போயிட்டேன் என்ன? சரி, ஓகே, ரைட். சரி பிள்ளைகள், இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள், உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல நாங்க பல அணுகுமுறைகளை நாங்க படிக்க இருக்கிறோம். சரியா? இதெல்லாம் அரசறிவியலை ஆய்வு செய்யற அணுகுமுறைகள். தத்துவார்த்த அணுகுமுறை, ஒப்பீட்டு, பல்துறை, இப்படி பல அணுகுமுறைகளை நாங்க பார்க்க இருக்கிறோம். சரிதானே? எனவே அதெல்லாம் நாங்க காலப்போக்குல ஒவ்வொரு மாதிரியாக நாங்க படிச்சுட்டு வருவோம். சோ அதே மாதிரி இதுல நாங்க பார்க்கணும் எப்படின்னு சொன்னா, பழைய காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்பதான் நாங்க சொல்றோம் தானே, அரசறிவியல் என்று சொன்னா அரசு, அரசாங்கம், ஆட்சி எல்லாத்தையும் பத்தி படிக்கிற காலம் சொல்லி. ஆனா பழைய காலத்துல எப்படின்னு சொன்ன மகள், அது வெறுமனே அரசை பற்றி படிக்கிற ஒரு துறை. அரசு மட்டும்தான். அங்க அரசாங்கமோ அரசியல் கட்சிகளோ மக்கள் அது இது பெருசா ஒன்றும் இல்லை. அரசை பத்தி படிக்கிற பாடம் அதான் பழங்காலத்துல. அப்படிதான் கூறப்பட்டுச்சு. ஆனா அரிஸ்டோட்டில் வந்ததுக்கு பிறகு என்ன செஞ்சாருன்னா, அரசியல் வாழ்க்கைய முறையாக ஆராய்ஞ்சார். ஆய்வு உண்டாலே அது சயின்ஸோட சம்பந்தப்பட்டது. ரைட்? ஆய்வு உண்டாலே அது சயின்ஸோட சம்பந்தப்பட்டது. எனவே அவர் என்ன செஞ்சாருன்னா, அரசியல் சமூகத்தோட அமைப்பு, அரசியல் வடிவங்கள் மற்றும் நல்லாட்சி இதுகளை பத்தி எல்லாம் ஆய்வு செஞ்சார். அரசறிவியல் தந்தை அரிஸ்டோட்டில் என்று சொன்னா, அரசறிவியல் வாட்ஸ்அப் குரூப் அட்மின் யாரு? யாருக்குள்ள நம்மட கன்ஃபியூஷன் என்ன? நான் ஆன்சர் தரலையே. சரி, ஓகே புல். ரைட். எனக்கு கேள்வி விளங்கல சார். கேள்வி விளங்காமிக்கிறேன். நல்ல அந்த கேள்வி விளங்காடி பொறுப்புல ஆன்சர் அனுப்பிட்டு நீங்க தான் ஆன்சர் ரெண்டு. சரி, ஓகே பிள்ளைகள். சரி சரி, ஓகே. இப்ப நாங்க உங்களோட செக் பாக்ஸ் இருக்கும், அதாவது உங்களோட டியூட்ல என்ன சொல்லிக்குதோ அந்த விஷயங்களை நாங்க பார்ப்போம். சரியா? அது அந்த டியூட்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்துக்கு முதல்ல நீங்க எல்லாம் அந்த பேசிக்கான விஷயம் ஒன்றை நீங்க எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது இந்த பாடத்தை நாங்க அரசியல் என்று அழைக்கிறதா இல்லாட்டி அரசறிவியல் என்று அழைக்கிறதா என்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையும் இந்நேரம் தோன்றி இருக்கும். ஏன்னா ரைட், இப்ப பொலிட்டிக்கல் அப்படின்னா என்ன? அட மீனிங் பொலிட்டிக்கல் அப்படின்னா என்ன மீனிங்? இங்கிலீஷ் அரசியல் விஞ்ஞானம். அரசியல். 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 பொலிட்டிக்கல் என்ன? அது அரசியல். நீங்க டப் பண்ணி பாருங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க கூகுள்ல. அரசியல் இங்கிலீஷ்ல மாத்தி பாருங்க, பொலிட்டிக்கல் தான் வரும். சயின்ஸ் என்ன? விஞ்ஞானம். 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 அதாவது ஒரு ஆய்வு. ஏன்னா விஞ்ஞானம் தான் சயின்ஸ், அது விஞ்ஞானம். இப்ப இதுல என்னன்னு சொன்னோம்னா, இப்ப சயின்ஸ் ஏ சொல்லப்படுகுதுண்டா, இப்ப பொலிட்டிக்கலை ஏ பொலிட்டிக்கல் சொல்லாம சயின்ஸ் ஒரு வேர்டு சேர்த்தாங்க என்ற ஒரு கேள்வி அவங்க எல்லாருக்குமே வந்திருக்கும். ஏன்னா இப்ப அரசியல் சொல்லாம ஏ இத பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்ற. இது என்னடா பிள்ளைகள், இப்ப சயின்ஸ் பாடத்துல என்ன நடக்கும்? ஆய்வுகள் நடக்கும் தானே? ஆய்வு நடக்குமா இல்லையா? நடக்குமா இல்லையா? நடக்கும். தகவல்களை சேகரிப்பாங்களா இல்லையா? ஒப்பிடுவாங்களா இல்லையா? காரணங்களை கண்டறிவாங்களா இல்லையா? பொதுவான முடிவுகளுக்கு வருவாங்களா இல்லையா? இதெல்லாம் அரசியல் பாடத்திலையும். அதனாலதான் இங்கேயும் சயின்ஸ்
மத்த சயின்ஸ் பாடத்துல இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் ஈக்குது. அதாவது ஆய்வு என்ற ஒரு விடயம் இங்கேயும் ஈக்குது. இப்ப வரலாறு பாடத்துல ஆய்விக்கா இல்ல என்ன சமூக விஞ்ஞான பாடங்கள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கடந்த கால வரலாற்றை ஆய்வு செய்யறதுதான். ஆனா நடைமுறையோட சம்பந்தப்படுத்தி ஆய்வு செய்யறதுன்னா இது பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம் தான். ரைட். எனவே போன்ற முறைகள் இப்ப நாங்க பார்த்து தானே அவதானிக்கிறது, தகவல்களை சேகரிக்கிறது, ஒப்பிடுறது, காரணங்களை கண்டறிகிறது, ஒரு பொதுவான முடிவுகளுக்கு வாரது. எனவே இந்த முறைகள்ல ஆய்வு செய்யறதாலதான் அரசியலை ஒரு சமூக விஞ்ஞான பாடம்னு சொல்லுவாங்க. ரைட். எனவே அரசறிவியல் நாம இப்ப பாடத்தை படிக்கிற பிள்ளை நாம் ஒரு நாளும் இந்த பாடத்தை அரசியல்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா பிள்ளை அடுத்த பிள்ளைகள் வரலாறு பாடம், ஜியோகிராபி, அதாவது அந்த பொலிட்டிக்கல் பாடத்தை எடுக்காதவங்க இந்த பாடத்தை நீ பொலிட்டிக்கல் எடுக்கிறான்னு அவங்க பொலிட்டிக்கல் அரசியலான்னு கேட்பாங்க. ஆனா நீங்க அதுக்கு பதில் சொல்லும் போது நான் பொலிட்டிக்கல் எடுக்கல, பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் எடுக்கிறேன்னு அவங்க சொல்லணும். ஏ ஏ அதை பத்தி படிக்கிறதால அதை பத்தி படிக்கிறதால இந்த பாடத்தோட பேர் அரசியல் என்ற மாதிரி பேய்த்திரும். அப்படி சொன்னா பாடத்தோட பேர் அரசியலா? இல்ல என்ன பேர் அப்ப? அரசறிவியல். அரசறிவியல். ரைட். நாங்க எல்லாம் சயின்ஸ் விஞ்ஞானிகள் தான், டாக்டர்ஸ் மாதிரி தான். ஏன்னா சயின்ஸோட சம்பந்தப்படுது. தென் பிள்ளை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுமா. அதாவது இந்த பாடத்தை யாரு அரசியல் என்று சொன்னாலும் அது பொருத்தம் இல்லை. நாம பாடத்தை நான் இதுக்கு முதலே சொல்லியிருந்தேன். நான் பாடத்தை படிக்காதவங்க நாடின்னு சொல்லுவாங்க. நமக்கு சொல்லலுமா நாடின்னு? நாம எப்படி சொல்லணும்? அரசு அரசு. அதே மாதிரி இந்த பாடத்துக்கு நாம் எப்பவுமே அரசறிவியல் என்று தான் சொல்லணுமே ஒழிய அரசியல் என்று என்றைக்கும் சொல்லக்கூடாது பிள்ளைகள். சரிதானே? அது மிக முக்கியமானது. ரைட். எனவே நாங்க இப்ப உங்களோட டியூட்டுக்கு நாங்க நுழைவோம். உங்களோட டியூட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, டியூட்ல என்ன தந்திக்கிறாங்க என்ற விஷயங்களை நாங்க ஆய்வு செய்வோம். இதுல பிள்ளைகள் அரசறிவியல் தொடர்பாக பல விளக்கங்களை இதுல அவங்களுக்கு தந்திக்கிறாங்க. இதெல்லாமே நாங்க ஆல்ரெடி அறிமுக கிளாஸ்ல நாங்க 1 by 1 சுருக்கமாக பார்த்துட்டோம். 4ஆம் நூற்றாண்டுல இது கிரேக் ஏதென்ஸ்ல தான் இந்த பாடம் உருவாகிச்சு. அதுல குறிப்பாக பிளேட்டோ, அரிஸ்டோட்டில் இவங்க 2 பேரும் தான் இந்த பாடத்தை உருவாக்கிய மிக முக்கியமான மேதைகள் அப்படின்னு சொல்லியும் நாங்க பார்த்திருந்தோம். அப்ப இங்க இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவாக சரி பிள்ளைகள். எனவே நாங்க இந்த டியூட்ல இருக்கிற முக்கியமான விடயங்களை நாங்க பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த அரசறிவியல் பாடம் அப்படின்னு சொன்னா அரசியல் மற்றும் அதனோடு தொடர்புடைய துறைகளை பற்றி கற்கிறது, ஆய்வு செய்யறது, விவரிக்கிறது, விமர்சனத்துக்கு உட்படுத்துறது, புதிய கோட்பாடுகள் என்ன கருக்களை ஆய்வு செய்யறது, இந்த மாதிரி இதுகளை தான் இந்த அரசறிவியல் பாடம் படிச்சு கொடுக்குது என்றதையும் நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். ரைட். இப்ப இந்த அரசறிவியல் பாடம்ன்றது உண்மையிலே ஒரு புராதன கற்கை, நவீன கால கற்கை அல்ல. இது ஏற்கனவே கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முதல்ல இந்த பாடம் வந்துட்டு. அதே மாதிரி இது ஒரு கற்கை துறையாக இந்த கோட்பாடுகள் பாடப்பரப்பு உள்ளடக்கம் எல்லாம் பல நூற்றாண்டு காலம் பழமையானது. ரைட். அதே மாதிரி அரசறிவியல் தொடர்பில் அணுகுமுறை, கோட்பாடுகள், விதிமுறை என்பன தொடர்பில் பன்மைத்துவம் தான் காணப்படுகிறது. ஒருமைத்துவம் என்று சொன்னா அரசியல் மட்டும் தான் நீங்க ஈக்கும். அப்படி இல்லை. ஏன்னா இந்த பாடம் பிள்ளைகள் அரசியல் ஈக்குது, பொருளியல் ஈக்குது, சட்டம், வரலாறு எல்லாத்துடைய சம்பந்தப்படுது தானே. அதனாலதான் அந்த பன்மைத்துவம் கொண்ட கற்கை நெறின்னு சொல்லுவாங்க. அப்ப அதையும் நாங்க இந்த இடத்துல நிலையும் வச்சுக்கொள்வோம். எனவே இதுல குறிப்பாக இந்த அரசியலை கற்கை துறையாக கற்பதுதான் அரசறிவியல்னு சொல்லுவாங்க. இதுல இரு விதமான கருத்தியல்கள் இருக்குது. அதுல இப்ப நீங்க எல்லாம் நீங்க எல்லாமே என்ன இப்ப எக்ஸாம் சிட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா முதலாம் தவணை வரப்போகுது. நானும் உங்களுக்கு முதலாம் தவணை வைக்க போறேன். உங்களுக்கு பாடசாலைகள்ல பிரைவேட் கேண்டிடேட்ஸ் சொன்னா பரீட்சைகளும் நடக்கும். ஏன்னா அப்ப அதுல வரப்போறவங்களுக்கு முதலாவது கேள்வி என்னன்னா சில கேள்விகளை கேட்பாங்க. அரசறிவியலை என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதில் சில விடயங்கள் காணப்படும். அவற்றை 2ஐ குறிப்பிடுகிறா. நீங்க இதைத்தான் எழுதணும். ஒன்று, அரசறிவியல் ஒரு புராதன கற்கையாகும். ரைட். அதே மாதிரி அரசறிவியல் ஒரு மாற்றம் அடைந்து வரும் ஒரு கற்கையாகும். 2வது ஆன்சர். 3வது, அரசறிவியல் பன்மைத்துவம் கொண்ட கற்கையாகும் அப்படின்னு சொன்னா சரி. இதான் அரசறிவியலை விளங்கிக் கொள்றதுல காணப்படுற 2 முக்கியமான விடயங்கள். ரைட். அதே மாதிரி அடுத்த இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்டு வரும். அரசறிவியலை கற்கை துறையாக கற்பதில் உள்ளடங்கியுள்ள 2 கருத்தியல்கள். கருத்தியல்கள் 2 தருகன்னா உங்களோட ஆன்சர்
அரசியல் அண்ட் அரசறிவியல். இந்த ரெண்டு தான் நம்மளோட ஆன்சரா இருக்கணும். நீங்க எழுத போற நீங்க எதிர்கொள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி மேல சொன்ன விடயங்கள், ரெண்டாவது சொன்ன கருத்தியல்கள். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ரெண்டு கேள்வி. வேற கேள்விகள் பொதுவாக வந்தா நீங்க செஞ்சு கொள்வீங்க. ஆனா இந்த கேள்விகளுக்கு தான் நீங்க மயக்க நிலை அடைவீங்க. பேப்பர் செய்யலாம் சரியாயிரும். ஸோ அப்போ நாங்கள் இந்த அறிமுகத்தை கட்டாயம் நாங்கள் இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ளணும். இந்த பாடம் சம்பந்தமாக சுருக்கமான ஒரு அறிமுகத்தை சொல்லி தந்திக்கிறாங்க. அது வந்து நாங்கள் ஆல்ரெடி அறிமுக கிளாஸ்ல நாங்கள் பார்த்துட்டோம். சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் மெயின் டாபிக் உள்ளுக்கு வருவோம். அரசறிவியல்ண்டா என்ன? இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தா இதுதான். இப்போ டியூட்ல இருக்கிறத பார்க்கணும் தானே? ஏன்னா இதுதானே உங்களுக்கு எக்ஸாம்ல வர போகுது. சார் சொல்லுங்க பிள்ளைகள், மைக்கை நீங்க ஒன் பண்ணி சொல்லுங்க. அரசறிவியல்ண்டா என்ன? ஒவ்வொருத்தர பதிலும் ஒவ்வொரு மாதிரி வரும், பிரச்சனை இல்லை. பட் பாப்போம் எப்படி எப்படி வருது. மைக்கை ஒன் பண்ணி சொல்லலாம். அரசியலை பத்தி படிக்கிற ஒரு கற்கை நெறி. அரசாங்கத்தை ஆட்சி எல்லாவற்றையும் நாட்டை ஆட்சி செய்தல் அரசாங்கம் ஆட்சி எல்லாவற்றையும் கழிவு. குட். சரி, நான் நினைக்கிறேன் போன கிளாஸ்ல ஒரு பிள்ளை கேட்டாங்க, சார் அரசறிவியல்னா நாங்க எப்படி எழுதுற? அதுக்கு மெயின் அரசு சம்பந்தமான அனைத்தையும் கற்க. ஓ, அரசு, அரசாங்கம், ஆட்சி ஆகியவற்றை கற்கும் ஒரு சமூக விஞ்ஞான பாடமாகும். இதுதான் அரசறிவியலுக்கு டெஃபினேஷன். போன கிளாஸ்ல யாரா கேட்டு நான் அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரேன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு நான் பதில் சொல்லல. நான் தான். ஆமா, நீ கேட்டா. சரி, அரசு, அரசாங்கம், ஆட்சி அல்லது அதுக்குள்ளுக்கு அதிகாரத்தை சேர்த்தாலும் சரி, ஆட்சி அதிகாரம் ஆகியவற்றை கற்கும் ஒரு சமூக விஞ்ஞான பாடமாகும் அப்படிதான் சொல்லுவாங்க. இதை நீங்க எக்ஸாம் பேப்பர்ல கேட்டாலும் இப்படித்தான் இந்த வரவிலக்கணம் எழுதுறியா? ஓ, இந்த வரவிலக்கணம் எழுதினா சரி. சரி, இன்னொரு முறை சொல்லுங்க. அரசு, அரசாங்கம், ஆட்சி அதிகாரம் ஆகியவற்றை கற்கும் ஒரு சமூக விஞ்ஞான கற்கை நெறி. ஒரு சமூக விஞ்ஞான. சொன்னீங்க தானே? எப்படி மகள் கிருத்திகா? போன கிளாஸ்ல சொன்னீங்க தானே? சொன்னேன். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு மேலதிக நாலேஜ் கூட உள்ளதுக்காக சொல்றேன். சரி, ஓகே பிள்ளைகள். சரி, இப்ப நாங்க உங்களோட டியூட்டுக்கு வாங்க. அதாவது பிள்ளைகள், இதுல வந்து உங்களோட டியூட்ல போடப்பட்டிருக்கிற விளக்கங்கள் என்னன்னு சொன்னா அரசறிவியல் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை கொடுத்திக்கிறாங்க. சரிதானே? இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அரசறிவியலுக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான வரைவிலக்கணம் ஒன்று காணப்படுறது இல்லை. சரி, இது வந்து ஒரு சமூக விஞ்ஞான கற்கை நெறி அப்படிதான். இதை வந்து அடுத்த நான் ஸ்டார்டா சொல்லிக் கொள்றது தான். இது வந்து சயின்ஸுக்கு நமக்கு கொண்டு வந்துடலாம். சரியா? சயின்ஸ் பாடம் அல்ல இது. இது வந்து ஒரு சமூக விஞ்ஞான பாடம். சமூக விஞ்ஞானம், இயற்கை விஞ்ஞானம் இல்லை. இயற்கை விஞ்ஞானம்னா சயின்ஸ் பாடம். அரசியல் பாடம் என்று ஒரு சமூக விஞ்ஞானம். சரிதானே? எனவே இதுல சமூக விஞ்ஞான கற்கை நெறியாகத்தான் இந்த அரசறிவியல் பாடம் நீக்குது. ஏண்டா இது மனிதண்ட அரசியல் நடத்தையுடன் தொடர்புடைய ஒரு சமூக விஞ்ஞானமாகும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஆட்சி, நாங்க இப்ப பார்த்தோம் தானே, ஆட்சியை பத்தி படிக்கும் அரசை பத்தி படிக்கும் பாடம்ன்றாங்க, அரசாங்கத்தை படிக்கும் பாடம்ன்றாங்க, ஆட்சியை பத்தி படிக்கும் பாடம்ன்றாங்க, அதிகாரத்தை பற்றி படிக்கும் பாடம்ன்றாங்க, மோதலை பத்தி படிக்கும் பாடம்ன்றாங்க. எது எப்படி இருந்தாலும் இதுல விளக்கம் எல்லாம் சேர்த்துதான் சொல்லணும். அரசு, அரசாங்கம், ஆட்சி ஆகியவற்றை கற்கும் ஒரு பாடம் தான் அரசறிவியல். அதான் பொருத்தமானது. அரசியலை அரசை பத்தி மட்டும் கற்கிற பாடம், அரசாங்கத்தை பத்தி மட்டும் கற்கிற பாடம் எல்லாம் சொல்லலாம். இப்ப நாங்க பார்த்தோம்னா இதுல பாருங்க பிள்ளைகள், இப்ப ஆரம்ப காலத்துல அரிஸ்டோட்டில் படிச்சு, பிளேட்டோ எல்லாம் படிச்சு கொடுக்கிற டைம்ல எப்படின்னா அரசியல் வந்து அரசறிவியல் வெறுமனே அரசை பத்தி ஆய்வு செய்யற பாடம். பிளேட்டோட காலத்துல அரசை பத்தி படிக்கிறவங்க. அப்புறம் அரிஸ்டோட்டில் வந்ததுக்கு பிறகு என்ன செஞ்சாருன்னா அரசு, அரசாங்கம் ஆகியவற்றை கற்கும் ஒரு பாடம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு மரபுசார் விளக்கத்துல இன்னொரு பகுதி அவங்க சொல்றாங்க எப்படின்னு சொன்னா அரசு, அரசாங்கம் பத்தி படிக்கிற பாடம் தான். இன்னொரு பகுதி இருக்கிறாங்க தானே, மரபுசார் பகுதி. இன்னொரு பகுதி அவங்க சொன்னாங்க இது அரசாங்க கலைகள் பற்றி ஆய்வு செய்யும் பாடம்.
அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பிஸ்மார்க் தான் சரி அரசாங்க கலை பற்றி ஆய்வு செய்யற பாடம் உண்டு. ஆனா தற்காலத்துல ஆரம்பத்துல இது வந்து அதிகாரத்தை பத்தி படிக்கிற பாடம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதுல இந்த அதிகாரம் பத்தி படிக்கிற பாடம் என்று சொன்னவர் தான் நிக்கோலோ மைக்கியாவெல்லி. இவர் வந்து அதிகாரம் என்றாலே இவர் தான், ரைட். இவரைத்தான் சொல்லுவாங்க எப்படி அரசியல்ல தந்தை பிளேட்டோ, எப்படி அரசறிவியலின் தந்தை அரிஸ்டோட்டிலோ, அதே மாதிரி நவீன அரசறிவியலின் தந்தைன்னா அது நிக்கோலோ மக்கியாவெல்லி. நவீன ஒரு வேர்டு வந்து அவர் இவர் தான். ஏன்னா நவீன காலத்துல இந்த அதிகாரம் சம்பந்தப்பட்டுச்சு, ரைட். எனவே நவீன அரசறிவியல் தந்தை நிக்கலோ மக்கியாவல்லி, ரைட். அப்ப அவர் வந்த காலத்துல எப்படின்னா இது வந்து அதிகாரத்தை பத்தி படிக்கிற பாடம் தான் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க, ரைட். எனவே இப்படி ஒவ்வொரு விளக்கங்கள் இது பிள்ளைகள் அரசை பத்தி ஆய்வு செய்யற பாடம்ன்றாங்க, அரசாங்கத்தை பத்தி படிக்கிற பாடம்ன்றாங்க, அதே மாதிரி அரசாங்க கலைகளை பத்தி படிக்கும் பாடம்ன்றாங்க, அதிகாரத்தை பத்தி படிக்கும் பாடம்ன்றாங்க. இப்படி பல, அதுக்கு பிறகு இப்ப நவீன காலத்துல மோதலை தீர்த்தல் பற்றி அதை படிக்கிற பாடம்ன்றாங்க. அதுக்கு இப்ப திடீர்னு இன்னும் புதுசான விஷயம் சர்வதேச அரசியல் பத்தி படிக்கும் பாடம்ன்றாங்க, பொது கொள்கைகள் பத்தி படிக்கும் பாடம்ன்றாங்க. இப்படி பல விளக்கங்கள் இருக்குது. நாங்க என்ன முடிவுக்கு வார அனைத்தையும் படிக்கிறேன். அனைத்தையும் சரி. அனைத்தையும் படிக்கிறேன் அமானி சொல்றேன். வந்து அனைத்தையும் படிக்கிற பாடமாம். அப்ப அப்ப உளவியல் எல்லாம் நீங்க படிக்கிறா அமானி? இல்ல. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அரசியலோட தொடர்புடைய இல்லாம என்ன? சரி சரி, அது சரி. ரைட் மகள், அதாவதுமா அனைத்தையும் படிக்கிற பாடம் தான் சரி, ரைட். அதாவது ஒவ்வொரு இப்ப அரிஸ்டோட்டில் பாருங்க, காலம் போக 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 ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு விளக்கங்களை கொடுத்து வந்தாங்க. அரசை பத்தி படிக்கிற பாடம், அரசாங்கத்தை பத்தி படிக்கிற பாடம், அதிகாரத்தை பத்தி படிக்கிற பாடம், ஆட்சியை பத்தி படிக்கிற பாடம், இப்படி பல விளக்கங்கள் எல்லாருமே கொடுத்துட்டு வந்ததான். ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரி கால சூழ்நிலைகள்ல அந்த அரசியல் வந்து எப்படி செல்வாக்கு செலுத்துதோ அதுக்கேத்த மாதிரி இதை படிக்கிற பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க எளிமையா விளங்கணும்டா, இந்த யூனிட்ல இதானே 15 யூனிட்டும், இந்த ஒவ்வொரு யூனிட்டும் வந்து ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வந்தது, சரிதானே? அப்ப அந்த கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வர 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 அதை பத்தி ஆய்வு செய்யற பாடம்னாங்க. இப்ப எப்படின்னா நவீன காலத்துல வந்து இப்ப ஆரம்பத்துல அரசை பத்தி படிக்கிற பாடம் 3 யூனிட், அதுக்கப்புறம் அரசாங்கத்தை பத்தி படிக்கிற பாடம், அதுக்கு பிறகு இந்த கருத்தியல்கள் வந்துச்சு, மோதல் வந்துச்சு, மோதலை பத்தி படிக்கிற பாடம்னாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா 12 யூனிட் வந்துச்சு, அதனால பொது கொள்கைகளை பத்தி படிக்கிற பாடம்னா, ரைட். அதுக்கப்புறம் சர்வதேச அரசியல் வந்துச்சு, அதனால சர்வதேச அரசியலை பற்றி கற்கும் பாடம்னாங்க. இப்படி கால சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு விளக்கங்களா முன்வைக்கப்பட்டுட்டு வருது. எனவே இதனாலதான் கடைசியா டிஎச் கார்னர் இறுதியா இந்த பாடம் எதை பத்தி ஆய்வு செய்யற பாடம்னு நாங்க எல்லாமே முடிவெடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. இதனாலதான் டிஎச் கார்னர் அவர் சொன்னார் அப்படின்னால் இது வெறுமனே அரசியலை பத்தி ஆய்வு செய்யற பாடம் அல்ல, அரசியலை பத்தி ஆய்வு செய்யற பாடம் இல்ல, அதிகாரத்தை பத்தி படிக்கிற பாடம் இல்ல. இவங்க சொல்லிக்கிற எல்லாரும் எப்படின்னு சொன்னா பாருங்க, இறுதி விளக்கம் என்னடா, ஆட்சி, கலை, அரசியல், அதிகாரம், பொதுக்குழு, மோதலை தீர்த்தல், இதெல்லாம் எதோட சம்பந்தப்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெயினா நம்மட உடம்பு எல்லாம் இயங்கணுமாக இருந்தா அதோட சென்ட்ரல் எங்க இருக்குது? நம்மட பொடியில சென்ட்ரல் மூளை. இது மூளை. மூளை சார். பிரெயின் சார். ஹார்ட். சார் பிரெயினால தான் எல்லாம் இப்ப அசையுது. எங்களா கண்ணால பார்க்கணும், எங்கட மூளை இயங்கினா தானே சார் பாக்கணும். மூளை இயங்கினதான் சரி சரி, நாம வச்சுக்கொள்ளுமே மூளை இல்ல ஆனா ஹார்ட் இருக்குது. வாழையிலுமா? வாழையிலும் வாழையில. அப்ப வாழையில. மூளை இல்லாட்டி வாழையில மூளை தானே இருக்கு, சார்? சரி சரி, மூளை மூளை இல்லாதவன் இருக்கு, ஹார்ட் வாழலாம். இல்ல. என்ன? வாழையில சார். வாழையில வாழையில. அப்ப எது மெயின்? ஹார்ட். சரி, அப்ப அந்த சார் நம்மட நீங்க கேட்டது வந்து இயங்கேதுமான்னு சார். ஓ சரி மூளை சரி, இல்லாட்டி ஓகே இயங்கேல. நம்மட பிள்ளைகள் வந்து நம்மட விட டேலண்டான பிள்ளைகள், லேசில தப்பி கேளுமா, ரைட். அப்படிதான். ஏன்னா நாங்க விழ விட்டாலும் எங்கட கெட்டிக்கார பிள்ளைகள் வந்து திருத்திடுவாங்க, அதான் தேவை. நீங்களாம் யார்ட மாணவர்கள் பிள்ளைகள்? யார்ட மாணவர்கள்? அரிஸ்டோட்டில்ல மாணவர்களாச்சு, அரிஸ்டோட்டில்ல மாணவர்களாச்சு. அப்ப அவர் மாதிரி தானே ஈக்கணும் நாங்க. சரி, ஓகே, சரி. இயங்க. இப்ப ஒரு மனிதன் மெயின் பார்ட் வந்து ஹார்ட், என்ன?
அந்த ஹார்ட் இருந்தா தான் எல்லாம் செய்யும். ஹார்ட் இருந்தா தான் ரத்தமும் போகும். ஹார்ட் இருந்தா தான் உடம்பெல்லாம் அசையும். ஹார்ட் இருந்தா தான் எல்லாமே நடக்கும். ஏன்னா ஒரு மனிதன் மெயின் பார்ட்ஸே அந்த ஹார்ட் தான். எனவே அந்த ஹார்ட்டுக்கு யாரும் கோட்டை கட்டி வச்சில்லே எனக்கு தெரியும். ரைட் டீனேஜ் இந்த வயசு அப்படித்தான். சரிதானே பிள்ளைகள், அந்த ஹார்ட்டை ஃப்ரீயா விட்டுருங்க. சரி, அது நம்ம சாப்டர் இல்ல, போக நாங்க பேசுவோம். இந்த ஹார்ட் ஈக்கி தானே இந்த ஒரு மனிதனுக்கு என்னதான் உடம்புல என்ன பார்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஹார்ட் வந்து மெயின். அதே மாதிரிதான் இவங்க கடைசா இந்த பாடத்துக்கு முடிவு கொண்டு வந்தாங்க. எப்படின்னா ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விளக்கங்களை கொடுத்தாங்க. ஏன்னா நான் இப்ப ஆரம்பத்தில் சொன்னேன், அரிஸ்டோட்டில் வந்து என்ன சொன்னாரு, அரச பத்தி படிக்கும் பாடம். அதுக்கு பிறகு சில அறிஞர் வந்து சொன்னாங்க அரசாங்கத்தை பத்தி படிக்கும் பாடம்னு சொல்லி. அதுக்கப்புறம் பிஸ்மார்க் எல்லாம் வந்து தான் சொன்ன அரசாங்கத்தை பத்தி படிக்கும் பாடம். அப்புறம் மக்கியாவலி வந்து சொன்னாரு இது அதிகாரத்தை பற்றி படிக்கிற பாடம்னு சொல்லி. அப்புறம் ஒரு விளக்கம் வந்துச்சு தற்கால நவீன காலத்துல மோதலை தீர்க்கிறது தொடர்புல படிக்கிற பாடம்னு. அதுக்கப்புறம் சர்வதேச அரசியலை பற்றி படிக்கிற பாடம். அப்படி இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டே போகுது. இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் போச்சுன்னு சொன்னா இன்னும் ஏதாவது கொண்டு வந்தா அதை பத்தி படிக்கிற பாடம் அப்படின்னு ஒரு விளக்கங்களை கொடுத்துவாங்க. அதனாலதான் இதெல்லாம் தொகுத்து இறுதியா டிஎச் கார்னர் ஒரு முடிவை சொன்னாரு. நீங்க சொல்றீங்க தானே, இது எல்லாம் நீங்க சொல்ற அரசாங்கமோ அதிகாரமோ மோதலோ சர்வதேச அரசியலோ இதெல்லாம் சம்பந்தப்படுற ஒரு இடம் எது? அரசு. அரசனம் சரியா போச்சு. அரசனை நாம தான் தேடி போகணும். அரசு அரசோடு தான் சம்பந்தப்படுது. அதனாலதான் டிஎச் கார்னர் சொன்னாரு அரசறிவியல் என்பது அரசுடனே ஆரம்பிச்சு அரசோடே முடிவடைகிறது அப்படின்னு சொல்லி. எனவே அரசோடு பாருங்க எல்லாமே அரசோடு தான் தொடர்பணும். அதிகாரமா இருந்தாலும் சரி, சர்வதேச அரசியலோ அரசாங்கமோ எல்லாம் அரசோடு தான் தொடர்பட வேண்டி உள்ளது. எனவே இதனாலதான் டிஎச் கார்னர் சொன்னாரு அரசியல் என்பது அரசுடன் ஆரம்பித்து அரசுடனேயே முடிவடைகிறது. ரைட். அப்ப இதைத்தான் நாங்க இந்த இடத்துல தெளிவா விளங்கி வச்சுக்கணும். எனவே இந்த பாடத்துக்கு பல காலத்துல பல வளவிலக்கணங்கள் முன்வைக்கப்படும். நாம தெரிஞ்சு கொள்ளணும் ஒரு பொதுவான, நான் ஸ்டார்ட்ல சொல்லித்தான் நான் ஆரம்பிச்சேன். அரசறிவியல் என்பது அரசு, அரசாங்கம், அதிகாரம், ஆட்சி என்பவற்றை ஆய்வு செய்கிற ஒரு சமூக விஞ்ஞான கற்கை நெறியாகும். இதுதான் இத வரைவிலக்கணம். சரிதானே? எனவே இப்ப சொல்லுங்க, அரச பத்தி படிக்கிற பாடமா, அரச பத்தி மட்டும் படிக்கிற பாடமா, அரசாங்கத்தை பத்தி மட்டும் படிக்கிற பாடமா, அதிகாரத்தை பத்தி மட்டும் படிக்கிற பாடமா, சர்வதேச அரசியலை பத்தி மட்டும் படிக்கிற பாடமா, நைட்டுக்கு என்ன சாப்பாடுன்னு தீர்மானிக்கிற பாடமா? அப்ப என்ன? அரசு, அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம் இதெல்லாம் பத்தி ஆய்ச்சிற பாடம் தான் அரசறிவியல் சொல்லுவாங்க. அதே சேம் டைம்ல நமக்கு ஒரு கெத்தன் எப்போ மீக்கணும், பிகாஸ் நாம யார்ட மாணவர்கள்? அரிஸ்டாட்டில் மாணவர்கள். என்ன அவர் வந்து லேசி ஆளா? என்ன பாருங்க, ஒரு பாடத்தையே உருவாக்கி இருக்கிறாரு. அடுத்த பாடங்கள் எல்லாம் கால சூழ்நிலைக்கு ஏற்ற உருவாயின மாதிரி இருக்கணும். ஆனா இந்த பாடம் உருவாக்கி இருக்கிறாங்க. இப்படி ஒரு பாடம் ஒண்ணு தேவைன்னு உருவாக்கி இருக்காங்க. என்ன அப்ப லேசிப்பட்ட ஆள் அரிஸ்டாட்டில். என்ன பிள்ளைகள்? சரி, ஓகே. இப்ப நான் ஒரு சில கேள்விகள் கேட்பேன். ஃபைனல் சம்மரி நம்மட முடிச்சு. இன்னைக்கு நாங்க பார்த்த பாடம் வந்து என்ன, அரசறிவியல் என்றதுதான். இப்ப நான் ஒரு சில குறுக்கு கேள்விகளை நான் கேட்கிறேன். நீங்க இப்ப டியூட்ல படிச்சேன் தானே, அதை அடிப்படையா வச்சு நான் ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன். எனக்கு நீங்க மைக் ஒன் பண்ணி சொல்லுங்க. இன்னும் சில குறுக்கு கேள்விக்கிட்டு அதை நான் உங்களுக்கு ஜூம் செட் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். ரைட். முதலாவது கேள்வி, இந்த அரசறிவியல் பாடத்தோட ஆரம்ப கருத்தாக்கள் 2 பேர்னு சொல்லுவாங்க. யார் யார்? சில பிள்ளைகளுக்கு அந்த அரிஸ்டாட்டில் அந்த அவசரத்துல சொல்லணும்னா கிறிஸ்தோபர்ன்றாங்க. சோக்ரட்டிஸ் தேவையில்ல. சோக்ரட்டிஸ் அவரோட காலம் முடிஞ்சு. அவர் என்ன, பிளேட்டோ, அரிஸ்டாட்டில். ரைட். இந்த பாடம் எத்தினாம் நூற்றாண்டுல உருவாயிச்சு? 4ஆம் நூற்றாண்டு. குட். இந்த பாடம் ஒரு இடத்துலதான் உருவாயிச்சு, ஒரு நகரத்துல. இந்த அரசவியல் பாடத்துல ஒரு இயல்பு என்ன? இயல்பு 2 பிரதான விடயங்கள் ஒரு 2
அரசியல் பழைமை வாய்ந்த கல்வி அரசியல் பழைமையான ஒரு புராதன கற்கை நெறி, பழுப்படைந்து வரும் கற்கை நெறி, பன்மைத்துவ கற்கை நெறி. குட். அந்த பழமை மாற்றமடைந்து வர வாய்ந்த கற்கை நெறி. பன்மைத்துவம் வாய்ந்த குட். உள்ளடக்கம் விதி பல்வகைத்தன்மை ரைட். இந்த அரசறிவியல், அதாவது அரசறிவியல் என்றது அரசியலை பத்தி படிக்கிற பாடம் தான். இதுல ரெண்டு கருத்தியல்கள் இருக்குது. என்ன அரசியல், அரசறிவியல். அரசியல் அரசறிவியல் இவ்வளவு நீங்க படிச்சுட்டு அரசியல் வந்தீங்களா? அரசறிவியல். படிச்சுட்டு வந்தீங்க போலேனா? ஸ்கூல்ல படிச்சு தந்துட்டு புரியுது சார். இப்ப தாள் ஒன்றுமே பார்க்காம பதில் சொல்லுறோம். அது சரி. எப்படி கிருத்திகா? திரும்ப சொல்லுங்க, ரிப்பீட். பேப்பர் எதுவுமே பார்க்காம இப்ப படிச்சு கொடுக்கறத வச்சுதான் நான் இப்ப விடையே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார் கிட்ட. ஆமா, சரி சரி. குட், பிரில்லியன்ட் பிரில்லியன்ட். நானும் தான் சார் பிகாஸ் நீங்க யாரு பிள்ளை, யார்ட மாணவர்? அரிஸ்டோட்டிலின் அரிஸ்டோட்டில மாணவர்கள். மாணவராச்சு. அப்படித்தான். ரைட். சரி. இது முதல் பக்கத்துல. ரெண்டாவது பக்கத்துல ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன். ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு அறிஞர்கள் இத இந்த அரசறிவியல் பாடம் இதை ஆய்வு செய்யற பாடம்னு சொன்னாங்க. இப்ப நான் ஒரு விளக்கம் சொல்லுவேன், அது யார் சொன்னு சொல்லணும். சரிதானே? சிலரை சொல்லுவேன், இவர் என்ன விளக்கம் சொன்னாங்க. அரசறிவியல் என்பது அரசு பத்தி ஆய்வு செய்யும் பாடம். யார் சொன்னாங்க? பிளேட்டோ, அரிஸ்டோட்டில் ரெண்டு பேர்னாலும் சரி. அரசறிவியல் என்பது அரசாங்க கலை பற்றி, அரசாங்கம் பற்றி ஆய்வு செய்யும் பாடம். மரபு மரபா? மரபு ரீதியான கருத்து. ஓ, மரபு ரீதியான வாதிகள் தான். ஒருத்தர் ஈக்கிறாரு, அந்த பேர் ஈக்குது டியூட்ல. பிஸ்மார்க். இல்ல மகள், அரச பத்தி ஆய்வு அரச பத்தி ஆய்வு செய்யற பாடம்டா அரிஸ்டோட்டில், பிளேட்டோ ரெண்டு பேரும் வந்துடுவாங்க. அரசாங்க கலை பத்தி ஆய்வு செய்யற பாடம் தான் அரசறிவியல் சொன்னவர் பிஸ்மார்க். அதே மாதிரி மெக்கியாவலி இத பத்தி தான் ஆய்வு செய்ய பாடம்னு சொன்னாரு. எது? அதிகாரம் பற்றி. அதிகாரம் பத்தி ஆய்வு செய்ய பாடம். அதுக்கு பிறகு நீங்களே போங்களே, நீங்க ஒவ்வொன்ற சொல்லாம எதுவும் இல்ல, எல்லாமே அரசோட சம்பந்தம். எனவே இது அரசோட ஆரம்பிச்சு அரசோடைய முடிவடைகிற பாடம் அப்படின்னு லாஸ்ட் ஒருத்தர் முடிவு பண்ணார். யாரு? கார்னர். சாப்டர் க்ளோஸ். இவ்வளவுதான் நாங்க படிச்சோம். ஆனா எனக்கு இப்படி கேள்வி வாரா? கேள்வி வரும், அரசறிவியல் என்றால் என்ன, அதுக்கு இதைத்தான் எழுதணும். இப்ப நாங்க இல்ல, படிச்சோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ட சென்ன யாரு அப்படி கேள்வி வாரா? வரும். அரசியல் என்பது அரசுடனே ஆரம்பித்து அரசுடனே முடிவடைகிறது என குறிப்பிட்டவர் யாருண்டா? டிஎச் கார்னர். எக்ஸாமுக்கு வருதோ இல்லையோ நான் கேட்பேன். அவனோட தவணையும் பரிச்சை இல்லை. இப்ப அரசறிவியல் என்றால் என்னன்னு ஒரு கேள்வி வந்தா, அரசியல் என்பது அரசுடன் தொடங்கி அரசுடனே முடிவடைகின்றது வரை விளக்கணம் வரும். வரும். அப்படின்னா மகள் இல்லை, இப்படித்தானே. அது நாங்க இன்னும் படிக்கணும். சில பேருக்கு டவுட் ஒன்று வருதான். அரசறிவியல் என்றால் என்னன்னு தலைப்பு குயிலுக்கு டிஎச் கார்னர் என்ன சொல்றாரு? அரசியல் என்றால் அரசியல் என்பது அரசுடனே ஆரம்பித்து அரசுடனே முடிவடைகிறது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இது எதுள்ளுக்கு வரும்? அரசறிவியல் உள்ளுக்கு தானே வரும். அரசியல் என்றாலே அது அரசறிவியல் உள்ளுக்கு தானே வரும். அதனாலதான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. அதை அவரு சொல்லிக்கிறாரு, அரசியல் என்பது அரசுடனே ஆரம்பிச்சு அரசுடனே முடிவடைகிறது. அவரு சொன்னதை இப்ப நாங்க படிக்கிறோம் தானே. அப்ப நாங்க அதை எப்படி பார்க்கணும்? அதை அரசறிவியல் தான் நாங்க பார்க்கணும். ரைட். சரி, இப்ப நான் உங்களோட டைம் முடிஞ்சது. ரைட். இப்ப நான் உங்களுக்கு செக் பாக்ஸுக்குரிய டைம். சரிதானே? இப்ப நான் சில கேள்விகள் கேட்பேன். நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா நான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்குது. 27 பேஜ் கூட இப்படி பதில் சொல்லல. நீங்க கேக்குறதுக்கு பதில் சொல்றீங்க. ஒரு வெறியோட இருக்கிறீங்கன்னா சாதிக்கணுன்ற வெறியா அப்ப எல்லாருக்கும்? கட்டாயம் சார். ஆர்ட்ஸ் எடுத்தா எல்லாரும் கீழ்த்தரமா பாக்குறாங்க. இல்ல பிள்ளைகள், 27 பேஜ் எப்படி தெரியுமா? ஒரு 100க்கு 30% அந்த பதில் சொல்ற அந்த ரியாக்ஷன் எல்லாம் 100க்கு 30, நீங்க 100க்கு 85% இழைக்கிறீங்க. அதான் நான் கேட்கிறேன், என்ன நடக்குன்னு உங்களுக்கு? ஏதாவது ஒரு வெறியம் ஜெனரேஷன் பவர். ஜெனரேஷன் பவர். ஒருவேளை 100க்கு 100 எடுத்து வச்சிருக்கீங்களா? ஏன்னா விஷ் ஆல் த பெஸ்ட். ஏதாவது ஒரு பெட்ச் எடுத்தா வெறுமனே ஒரு பெட்ச்ல ஒரு 100 பேர் இப்படியுமே எங்கள்கிட்ட நாங்க வழி அனுப்பி வைக்கிற டைம்ல 350 பேர் 400 பேர் ஐசியால படிச்சு வெளியாகுவாங்க ஒரு வருடத்துக்கு. வெளியாகிற டைம்ல அந்த பெட்ச்ல 350 பேர்ல எப்படியுமே ஒரு 100 பேர் மேக்சிமம் யூனிவர்சிட்டி செட்டில் ஆயிடுவாங்க, யூனிவர்சிட்டி போய்த்துருவாங்க. அது கன்ஃபார்ம் லிஸ்ட் 100 பேர். இந்த
யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் நாங்க என்ன நாளைக்கு போடுவோம் இந்த வருஷம் வெளியான 100 பேர் அந்த 350 பேர்ல எப்படியுமே 100 பேர் கன்ஃபார்ம். மீதி ஒரு 50 பேர் 70 பேர் ஒரு அந்த வெயிட்டிங்ல கொஞ்சம் இதுல ஈப்பாங்க. அப்ப 170 பேர். இன்னொரு 130 பேர் எடுத்தோம்னு சொன்னா அவங்க வந்து எப்படின்னா ரிசல்ட்ஸ் போதாம காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அரசாங்க ஏனைய ஊழியங்க அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 30 பேர் 40 பேர் ஃபெயில் ஆகுற அப்படி வாய்ப்புகள் நீக்குது. சரி, இப்ப நான் இந்த பெச்சியெல்லாம் இப்படித்தானே நடக்குது 350 400 பேர்னா. ஆனா இதுல மட்டும் எல்லாருமே நீக்கிறீங்க. ஒருவேளை இப்பதானே இந்த கொஞ்சம் கிரௌட் இன்னும் கொஞ்ச நாள் போகவிட்டு இந்த கிரௌட் 400 500 600 ஆகிரும். அப்ப நான் நினைக்கிறேன் 600 பேருமே எடுத்துருவீங்களோ தெரியா, அப்படித்தானே இருக்குது. சிலங்கால மொத்தம்ல 40,000 பேர் 40 31,000 பேர் 35,000 40 30 இந்த கெப்புள்ளுக்கு தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம் எடுக்கிறேன். இந்த 31,000 பேர்ல வெறுமனே ஏ புள்ளி வாரனா 4,000 ஏ 4,000 பி அப்படிதான் வரும். அந்த 4,000 உள்ளுக்கு நாமளும் என்ன செய்ய போறோம், போக போறோம். சரி, ரைட், ஓகே. அது கெத்து தானே நான். சரி, ஓகே. உங்களோட செட் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. ரைட், முதலாவது கேள்வி. உங்களோட ஆன்சரை நீங்க செட் பாக்ஸ்ல போடலாமா? அரசியலின் தந்தை யார்? அரசியலின் தந்தை யார்? அவசரம் 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 அவசரம். அதுதான் எனக்கு தெரியும். அவசரம். கிருத்திகாட மண்டல போடணும். கிருத்திகாக்கு அவசரம். அமானிட மண்டலையும் போடணும். அவசரம். நான் கேட்டது அரசியலின் தந்தை யார்? பரவாயில்லமா. ரைட், சரி, எல்லாரும் பதில் சொல்லிக்கிறீங்க மகள். சரி, ஒரு கேள்வி நாங்க இருந்தானே இப்ப நல்ல ஞாபகம். இன்னைக்கு ஃபைனலா, இதுக்கு பிறகு மாற்று கருத்து இல்லை. நான் சொல்லித்தரேன். நீங்க சொன்னதுல முக்காவாசி பிழை, சிலது சரிக்கு சிலது பிழையும் நீக்குது. ரைட், இந்த பாடம் வந்து அரசியலின் தந்தையின்டா அது பிளேட்டோ, அரசறிவியலின் தந்தையின்டா அரிஸ்டோட்டில், நவீன அரசறிவியலின் தந்தையின்டா மெக்கியாவல். இந்த 3 பேரும் தான் இன மெயின். இப்ப நான் ஈன கேட்ட கேள்வி இந்த 3ல அரசியலின் தந்தை யாருன்னு தான் கேட்டேன். அப்ப இதுக்கு அரிஸ்டோட்டில்னு சொன்னா சரியா? இல்ல சார், பிளேட்டோன்னு தான் சொல்லணும். அவசரம் வேணா. ஏ எடுக்கிறதுக்கு ஓட சொன்னா ஓடுறதான். சரி சரி, மைக்கை நீங்க ஒன் பண்ணி சொல்லுங்க. மைக் ஒன் பண்ணி சொன்னதுதான் யூடியூப் லைவ்ல பாக்குறவங்களுக்கு விளங்குமே. சரி, சொல்லுங்கப்பா, அரசியலின் தந்தை யாரு? பிளேட்டோ. அரசறிவியலின் தந்தை யார்? நவீன அரசறிவியலின் தந்தை சாப்டர் க்ளோஸ். ஒரு கேள்வி பாஸ். ரைட், இரண்டாவது கேள்வி. அரசறிவியல் எந்த வகையான விஞ்ஞானம்? சமூக விஞ்ஞானம். வெரி குட். சில இடங்கள்ல வரும் அரசறிவியல் வந்து ஒரு இயற்கை விஞ்ஞானம், அடுத்தது பாலா போன விஞ்ஞானம், அல்லது நாசமா போன விஞ்ஞானம், இன்னொன்று சமூக விஞ்ஞானம் வரும். எதுக்கு கொடுப்பீங்க? சமூக விஞ்ஞானம். ஓ, சமூக விஞ்ஞானம். சில பேர் நாசமா போன விஞ்ஞானம் கொடுத்துருவீங்களோ? எனக்கு தெரியும், கொடுப்பீங்க சில பேர். ரைட், அடுத்து இப்ப இன்னொரு கேள்வி. பழைய அரசறிவியல் காலத்துல முக்கியமா ஆய்வு செஞ்சது ஒரு விடயத்தை பத்தி தான் இந்த பாடம். எது? அரச பத்தி. பிள்ளைகள் எனக்கு ஒரு என்னடா, பிள்ளை நீங்களே சொல்லுங்களே. அம்மானிக்கு கிஃப்ட் வின் பண்ணது பிரச்சனை இல்லைனா? அடுத்த பிள்ளை சொல்லுங்களே. எனக்கு சொன்னதுல ஒரு விஷயம் பிள்ளையா, அம்மானி கிஃப்ட் வின் பண்ணதுல பிரச்சனை இல்லை தானே? இல்ல சார், இல்ல இல்ல. ஆஹா, அப்ப கடும் போட்டி ஒண்ணு தானே இருக்குது என்ன? சரி, இல்லையா? சரி, சரி சரி, ஓகே. இப்ப நாம அடுத்த ஒரு கேள்வி. எப்படிமா? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி என்னடா, நவீன அரசறிவியலோட கருத்து என்ன? நவீன அரசறிவியல் என்றா அது எதை பத்தி?
அரசியல் என்பது அரசோடு ஆரம்பித்து அரசோடே முடிவுறுகிறது. அரசு, ஆட்சி, அதிகாரம், அரசாங்கம் என்ற இல்ல அனைத்துவற்றையும் இல்ல 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 ஒரு கற்றுதான் புள்ள சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ஒரு புள்ள சொல்லிட்டு போனாங்க. எந்த புள்ள நோட் பண்ணிக்கலாம் போயிட்டு. அதிகாரத்தை கொண்டு அரசியல் என்பது வெரி குட். யாரு ஃபர்ஸ்ட் சொன்ன? சஹராவா? நான் அதிகாரம் நவீன வந்தாலே ஒட்டோவா ஞாபகம் வந்துடும். மெக்கியாவல்லி ஒட்டோவா ஞாபகம் வந்துடும். அது அதிகாரம் இல்லை. எனவே நவீன அரசர்வியோட முக்கிய கருத்து அதிகாரத்தை கைப்பற்றி ரைட். அதே மாதிரி போலீஸ் அப்படின்னா என்ன? நகர அரசு. ரைட். தென் இவ்வளவுதான். எனவே அரசறிவியல் என்பது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அரசு, அரசாங்கம், அரசாங்கம், அதிகாரம், அதிகாரம், இது எல்லாவற்றையும் கற்கும் சமூக விஞ்ஞான கற்கை ஒரு சமூக விஞ்ஞான கற்கை நெறியாகும். கிளியரா? இதுதான் இன்றைய பாடத்துல அறிமுகமும் முடிவுரையுமாக இருக்குது. தென் எல்லாருக்கும் கிளியரா? இன்னைக்கு படிச்ச பாடம் நினைவு நிக்கணுமா இருந்தா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு கொப்பி ஒன்று இருந்திக்கணும். அந்த கொப்பியில இன்றைய டேட்டை போட்டிக்கணும். இன்னைக்கு டேட்டை போட்டுட்டு இன்னைக்கு தலைப்பை போட்டிக்கணும். அரசறிவியல் என்றால் என்ன என்ற தலைப்பை போட்டிக்கணும். அதுக்கு கீழுக்கு நாங்க இன்னைக்கு முக்கியமா குறுக்கு கேள்வி கேட்டேன், சுருக்கமா இது பண்ணேன், அதெல்லாம் என்ன செஞ்சுக்கணும்? சோட்டா குறிச்சு வச்சுக்கணும். ஒரு பேஜோட முடிஞ்சு என்னன்னு போட்டாச்சா? சரி, திரும்ப நீங்க என்ன செஞ்சாலும் மூளை மண்ணுக்க போட்டு புதைச்சாலும் அது மறக்காது. ஒருவேளை நீங்க எழுதாம குறிக்காம வச்சிருந்தா, நானும் அரிஸ்டோட்டில மாணவன், குறிக்காம வச்சிருந்தா திரும்ப உங்களுக்கு எக்ஸாமுக்கு 2028 2 வருஷத்துக்கு பிறகு நீங்க படிச்சமா என்ற கேள்வி கூட வந்துடும். அதே நீங்க குறிச்சு வச்சுட்டீங்களா, 2 வருஷத்துக்கு நம்ம பெஸ்ட் கிளாஸ்ல நாங்க இப்படி படிச்சோமே அப்படின்னு இந்த கொப்பியை திரும்ப எகைன் பார்க்கும்போது உங்களுக்கு மண்டைக்கு வந்துடும். அதனால இப்ப குறிச்சிருக்க மாட்டீங்க. சில பேர் குறிச்சிருப்பீங்க. குறிச்சீங்களோ குறிக்கலையோ நீங்க எல்லாருமே செஞ்சுரி அடிக்க போற ஆக்கள். அதனால கிளாஸ் முடிகிறதோட ஒரு 20 நிமிஷம் இல்ல ஒரு 10 நிமிஷம் நாம என்ன படிச்ச படத்தை தலைப்பு போட்டு இந்த டேட்டா ஃபெஸ்ட்டுக்கு டேட்டா போட்டுட்டு தலைப்பு போட்டுட்டு படிச்சு எல்லாம் ஒரு பாயிண்ட்ஸா கொஞ்சம் கொஞ்சமா குறிச்சு வச்சிட்டீங்கன்னா சாப்டர் கிளியர் ஆகுது. கிளியரா? Clear, sir. Do you understand what I say? Yes, sir. I understand. Yes. Do you have any doubts? Not panicals. No, sir. We don't Let's have go to the doubts. finishing point. Okay, sir. Let's Okay, go. alhamdulillah, and very good. And நாங்க அப்ப ஃபைனலுக்கு போவோம். ஸோ சம்மரிக்கு போவோம் பிள்ளைகள். தென் இன்றைய தினம் நாங்க அரசறிவியல் என்றால் என்ன என்று நாங்க ஆழமாக ஆய்வு செஞ்சிருந்தோம். எனவே அரசறிவியல் என்றால் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மாதிரி விளக்கம். ஆரம்ப காலத்துல அரிஸ்டோட்டில் சொன்னாரு அரசு பத்தி ஆய்வு செய்யும் பாடம் உண்டு. அதுக்கு பிறகு பிஸ்மார்க் சொன்னாரு அரசாங்க கலை பற்றி ஆய்வு செய்யும் பாடம் உண்டு. அதுக்கு பிறகு மெக்கியாவலி சொன்னாரு அதிகாரம் பற்றி ஆய்வு செய்யும் பாடம் என்று சொல்லி அதுக்கு பிறகு என்னதான் இருந்தாலும் அரசோ அரசாங்கம் இது எல்லாமே அரசோடு தான் சம்பந்தப்படுது. எனவே அரசறிவியல் என்பது அரசுடன் ஆரம்பிச்சு அரசுடன் முடியாது. எனவே இந்த அரசறிவியல் என்பது அரசு, அரசாங்கம், அதிகாரம், ஆட்சி ஆகியவற்றை ஆய்வு செய்யும் ஒரு சமூக விஞ்ஞான கற்கை நெறியாகும் என்றதே இன்றைய இந்த அரசறிவியல் என்றால் என்ன என்ற கேள்விக்கான பதிலும் முடிவுமாக இருக்குது. இதோட இந்த சாப்டர் முடியும். மீண்டும் நாளைய பாடவேளையில அரசறிவியல் என்ற என்னன்னு பார்த்துட்டேன். எனவே இந்த அரசறிவியல்ல படிக்க போறதே அரசியல் தானே, அது என்னன்னு பார்க்கணும். ஆரம்பத்துல நான் சொன்னேன் அமானி தூக்குல தொங்கினா அது அரசியல், அதை படிச்சா அரசறிவியல். எனவே அமானி தூக்குல எப்படி தொங்கினாங்கன்னு பார்க்க தானே வேணும். அதை நாங்க நாளைய பாடவேளையில அரசியல் என்றால் என்ன என்ற தலைப்பினூடாக நாளைய பாடவேளையில படிப்போம். எனவே நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். வணக்கம். நான் தொங்க மாட்டேன்.